பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வருகை தந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வருகை தந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலானது பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வருகை தந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை பெரம்பலூர் மாநில தலைவர் அரசு கட்சி தலைவர் சார்ந்தவருக்கும் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மாயாவதி அஞ்சலி செலுத்த உள்ளார். அவர் வருவதையொட்டி இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. குறைந்தபட்சமாக 500க்கும் மேற்பட்டோர் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வருகை தந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது அவர் சென்னை வருகை தந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்போது தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வருகை தந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது சென்னை வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டவர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்போது தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வருகை தந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் சென்னை வருகை தந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி சென்னை வருகை தந்திருக்கிறார். அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருந்த நிலையில் அவரது இறுதி அஞ்சலிக்காக தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வந்திருக்கிறார். குறிப்பாக இதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் அவரை வைத்திருக்கக்கூடிய அந்த பள்ளி வளாகத்தை சுற்றிலும் தீவிர காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரம்பூர் பகுதி முழுவதுமாகவே காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழாக இருந்து வருகிறது. அவர் மறைவுக்கு பிறகாக இருந்தே தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டத்திலும் அதே போல அவரது மறைவுக்கு முழுமையாக நீதி கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் எழுந்து வரக்கூடிய நிலையில் மாயாவதி வரும்பொழுது வேறு எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை சார்பில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக 9:45 மணிக்கு சென்னை வந்தடைந்து 10:05 மணிக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு 10 to 15 நிமிடத்திற்குள்ளாக பெரம்பூர் சென்று அவரது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினர்கள் அங்கு குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் மத்தியில் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்தே அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், அதே போல
அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவர் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மாயாவதி அஞ்சலி செலுத்துவதற்காக பெரம்பூர் வர இருக்கிறார். தற்பொழுது சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருந்திருக்கக்கூடிய அவரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக செய்யப்பட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடின் வாயிலாக தான் தற்பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து பெரம்பூர் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வந்து நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கிறார். பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி தற்போது சென்னை வந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் சென்னை வந்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.